வாழ்க்கையானது ரொம்ப வேகமா நகருது. ஆனா நீங்க போக விரும்புற இடத்துக்கு அது உங்களை கூட்டிட்டு போகுதா? உங்ககிட்ட இல்லாத ஒன்றை தேடி நீங்க பல வருஷங்கள் செலவிடலாம். நீங்க இருக்க விரும்பாத இடத்துக்கு போகலாம். உலகம் என்ன கொடுக்குதுன்றத ஆராயும் போது நாம கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லைன்றது தான். இருந்தாலும் இந்த உலகத்தோட திருப்பங்களின் வழியா உங்களோட பயணம் உங்களை மனசோர்வு அப்புறம் விரக்தியின் பாதையில கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பயணத்துல நீங்க எப்படி பயணிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது தேவனை உங்க வழிகாட்டியா கொண்ட ஒரு சாகசம். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற சமாதானம், நோக்கம் அப்புறம் வல்லமையை நீங்க எங்க கண்டுபிடிக்க முடியும்? இது கற்பனை செய்ய முடியாத ஆசீர்வாதத்தின் பயணம். இங்க ஒரு அற்புதமான பகுதி தேவனுடனான வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கின்றத சொல்லுது. உங்களுக்கு தேவையானதுல பாதியோ இல்லைனா உங்களுக்கு தேவையானதுல முழுமையோ இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் கொடுத்திருக்காரு. நீங்க ஒவ்வொரு நாளும் தடுமாறி எதிர்காலத்துக்கு ஆயத்தமில்லாம போகணும்னு தேவன் ஒருபோதும் விரும்பல. அதனால நீங்க எங்க போக விரும்புறீங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் திறக்க வேண்டிய நேரம் இது. இந்த பயணத்துக்கு நீங்க எப்படி தயாராகணும், எப்படி நம்பிக்கையோட வாழ முடியுன்றத கண்டறியணும். ஏன்னா என் நண்பர்களே, உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க தொலைஞ்சு போற வரைக்கும் இல்ல இருட்டில் உங்க வீட்டுக்கு போற வழிய கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும், இல்லைனா அடுத்து எந்த திசையில பயணிக்கணுன்றது உங்களுக்கு நினைவில்லாத வரைக்கும், சிறந்த வெளிப்புற வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனால் தொலைஞ்சு போகும்போது நின்று வழிகளை கேட்கறத நான் எதிர்க்கிறேன். ஆனா சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது ஒருத்தரோட பயணத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி. மேலும் உங்களோட இலக்க பாதுகாப்பா போய் அடையிறது சரியான பாதையை பின்பற்றுவதோட விளைவா இருக்கு. நீங்க உங்களை தாழ்த்தி சரியான வழியை கேட்க வேண்டியிருந்தாலும் கூட, தேவன் பைபிள்ல நமக்கு கொடுத்த சாலையோட வரைபடத்தை பின்பற்ற தவறும் போது நம்மளோட ஆவிக்குரிய பயணத்திலையும் நாம நம்ம வழியை தவறவிட வாய்ப்பு இருக்கின்றத கண்டுபிடிச்சேன். அவரோட வழிகாட்டுதல் என்னன்னா நல்லொழுக்கம் இல்லைன்னா நற்குணத்துடன் வாழ்வது. இன்றைய காலத்துல நல்லொழுக்கம் ஒரு பிரபலமான குணம் இல்லைன்னாலும் அது நம்மளோட ஆவிக்குரிய பயணத்துக்கு தேவையான வழிகாட்டிகளா செயல்படுது. அதனால இன்னைக்கு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குதல்ன்ற தலைப்புல இருக்கிற என்னோட செய்தியில நல்லொழுக்கத்தின் வல்லமையுடன் சரியான பாதையில இருக்க 5 வழிகளை இந்த திருப்பு முனை நிகழ்ச்சியில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதனால அமெரிக்கா முழுக்க என்னோட பயணம் செஞ்சு நியூயார்க் நகர்ல சென்ட்ரல் பார்க்குக்கு மேல லிங்கன் மையத்தில் இருக்கிற ஜாஸ்ல இருக்கிற அப்பேல் அறையில உங்களுக்கு தேவையான அனைத்தும்ன்ற என்னோட தொடருக்காக என்னோடு இணைந்திருங்கள். தர கட்டுப்பாடு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய வலுவான அப்புறம் திறமையான மக்களா நாம இருக்கணும்னா நாம தரமான மக்களா இருக்கணும். ஆனா பைபிள்ல இந்த குணத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை நல்லொழுக்கம். பேதுரு உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள்னு சொன்னாரு. அதனால முதல்ல அது என்னன்றதை பத்தி பேசலாம். நல்லொழுக்கம்னா என்ன? இந்த வார்த்தை 2 பேதுரு 1 2 முறை வருது. தேவன் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் என்றும், பின்னர் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். இங்க திரும்ப நாம பேசின அந்த இரட்டைத்தன்மை உள்ளது. தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம அதை வளர்த்துக்கணும். நம்ம அதை பார்த்து கவனிக்க கூடாது. நாம பொக்கிஷத்தை திறந்து தரத்தை வளர்க்கணும். அதனால ஒழுக்க மேன்மை, ஆத்தும மேன்மை, நமது குணாதிசயங்களோட தரம், ஒழுக்க ரீதியான ஒழுக்கமான மக்கள் எல்லாமே நல்லொழுக்கத்துடன் நேரடியா தொடர்பு கொண்டது. பொதுவா குறை கூற முடியாதவரா இருக்க முயற்சிப்பவர் நல்லொழுக்கம் உள்ளவர். அவங்க நல்லவங்க, தாராள மனப்பான்மை கொண்டவங்க, மரியாதைக்குரியவர்கள். அது நம்மளோட கலாச்சாரத்தில் ரொம்ப பொதுவான ஒன்றா இருந்தது. அந்த நாட்களில் சிலதை நினைவில் கொள்கிற அளவுக்கு எனக்கு வயதாயிடுச்சு. அப்படி இருக்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டியதில்லை. அது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாக இருக்குது. நாம் அமெரிக்கர்கள் நல்லவர்கள்ன்றதை நம்ம பெருமைப்பட்டோம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட யாரோ ஒருத்தரை பற்றி ஏதாவது சொல்லலாம், ஆனால் அந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதுக்கு அந்த நபர் இல்லை, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு சிறந்த மனிதர். நாம் அப்படி சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, அவர் நீங்க நம்பக்கூடிய ஒருத்தர், உங்களை ஏமாத்த முயற்சிக்க போறதில்ல, தன்னோட சொந்த வாழ்க்கையோட மதிப்பை வெளிப்படுத்த போகிற ஒருத்தரா அவர் இருக்காரு. ஆனா கிறிஸ்தவர்களான நம்ம எல்லாருக்கும் உண்மையான நற்பண்பு நம்மளோட விசுவாசத்திலிருந்து வருது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். நீங்க ஒரு கிறிஸ்தவரா மாறும்போது நல்லொழுக்கம்ன்றது தொகுப்பின் ஒரு பகுதியா இருக்கு. நீங்க தேவனை விசுவாசிக்கும் போது, அவர் மேல உங்க முழு எடையும் வைக்கும்போது நல்லொழுக்கம் ஆரம்பிக்குது.
இப்போ அது எப்படி செயல்படுதுன்றத பத்தி பேசலாம். நல்லொழுக்கம்னா என்னன்றதை நீங்க அறிய விரும்புனீங்கன்னா இயேசுவை பாருங்க. இயேசு தன்னோட நல்லொழுக்கத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு? தன்னோட பிதாவை பிரியப்படுத்துறதன் மூலமா நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தினாரு. உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒருத்தரை பிரியப்படுத்த விரும்புற ஒரு பகுதி இருக்கு. இது வணிகத்துல ஒரு ஊக்கமளிக்கிற காரணியா இருக்கு. நான் நினைச்சதை விட அதிகம். உதாரணமா டிஸ்னி லேண்ட் அப்புறம் டிஸ்னி வேர்ல்ட் தரக்கட்டுப்பாட்டோட விதிகளின் அடிப்படையில கட்டப்பட்டிருக்கு. அந்த கொள்கையானது வால்ட் டிஸ்னியிலிருந்தே ஆரம்பிச்சது. அவர் தன்னோட ஊழியர்களிடையே ஆழ்ந்த விசுவாசத்தை தூண்டினார். டிஸ்னியோட பங்காளர்களில் ஒருத்தர் தான் ஸ்டாமி பால்மர். அவரு வால்ட்டின் உத்வேகமும் உற்சாகமும் ஸ்டுடியோல எங்க எல்லாரையும் மிகைப்படுத்தப்பட்ட சாதனையாளர்களா மாத்திச்சு. ஏன்னா நீங்க அவரை பிரியப்படுத்த விரும்பினீங்க. அவர் ஒரு முதலாளியை விட அதிகமா இருந்தாரு, தந்தை மாதிரியானவர்னு சொன்னாரு. மக்கள் அவங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தரை பிரியப்படுத்த விரும்புறதுனால தரமான படைப்புகளை உருவாக்க விடாமுயற்சியோட உழைக்கிறாங்க. நீங்க எப்போவாது அதை செஞ்சிருக்கீங்களா? நீங்க மதிக்கிற ஒருத்தர் யாராவது இருந்திருக்காங்களா? ஒருவேளை நீங்க அவங்களுக்காக வேலை செஞ்சிருக்கலாம், இல்ல அவங்களோட தொடர்புடையவரா இருக்கலாம். மேலும் நீங்க அவங்கள ரொம்பவே பிரியப்படுத்த விரும்புனீங்க. நாம மதிக்கிற அப்புறம் நேசிக்கிற மக்களை பிரியப்படுத்த நம்மை முன்னோக்கி இருக்கிற ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கு. யோவான் 8 நம்முடைய கர்த்தர் தம்முடைய விமர்சகர்களான பரிசேயர்களோட ஒரு விவாதத்தில் ஈடுபட்டிருந்தாரு. அவங்க அவரோட வாழ்க்கை தரத்தை வெறுத்தாங்க. இயேசுவோட ஒழுக்க மேன்மை அவங்களோட விட மிக உயர்ந்ததா இருந்ததுனால அவங்களுக்கு அவரை பிடிக்கல. மேலும் இயேசு யோவான் 8:28 அப்புறம் 29 அவங்க கிட்ட, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு அவங்க கிட்ட சொன்னார். நல்லொழுக்கம் இருக்கிற வாழ்க்கை வாழறது எப்படின்னு அறிய விரும்புறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துற, பிதாவை பிரியப்படுத்துற காரியங்களை எப்பவும் செய்யறதையே உங்க இலக்கா கொள்ளுங்க. இயேசுவோட நற்பண்பின் ரகசியம் அவரோட பிதாவை பிரியப்படுத்துறதுல அவரு கவனம் செலுத்துறதா இருக்கு. இப்போ நான் இந்த பிரசங்கத்தை எழுதும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது ஒரு வழி பாதை மட்டும் இல்ல. நீங்க ஒருத்தரை பிரியப்படுத்தும் போது உங்களோட அவங்க திருப்தி அடைகிறாங்க, நீங்க அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கீங்க. இது இருவழி பாதையா இருக்கு. மேலும் 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல பிதாவாகிய தேவன் தம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையோட 2 வெவ்வேறு கட்டங்கள்ல பரலோகத்திலிருந்து தன்னுடைய குமாரனை பற்றி பேசினார். கேட்டுக்கொண்டவர்கள் கிட்ட இவரில் பிரியமாயிருக்கிறேன்னாரு. இது 2 முறை நடந்தது. இது 2 முக்கியமான நிகழ்வுகள்ன்றதுனால நீங்க இதை மறக்க மாட்டீங்க. இயேசுவோட ஊழியத்தோட தொடக்கத்துல அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது இது நடந்தது. இது மத்தேயு 3வது அதிகாரத்துல நமக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது பைபிள் சொல்லுது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்ததுன்னு சொல்லுது. வேதத்தோட இந்த பகுதி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா இது திரித்துவத்தின் ஒரு மகத்தான எடுத்துக்காட்டு. குமாரனாகிய கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் தண்ணீரில் இருக்கிறார். ஆவியானவர் புறா வடிவில் இறங்குகிறார். அது நினைவிருக்கா? பிதாவாகிய தேவன் எங்கே? அவர் பரலோகத்தில் இருக்காரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னார். பரலோகத்தில் பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் புறாவாக இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். அவர்கள் யார்? அது சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவரில் மூவர், திரித்துவம். ஆமென். இப்போ இது நம்ப முடியாதது. எங்க நான் நிறுத்தி ஒரு சின்ன நடைமுறை வார்த்தையை சேர்க்கிறேன். பரலோகத்துல பிதாவாகிய தேவன் பூமியில தன்னோட மகனோட மகிழ்ச்சியை அறிவிச்சா மாதிரி மனித தந்தைகளான நாமளும் அந்த திறனை வளர்த்துக்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? என்னோட அப்பாவை பற்றின ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்கார். நான் அங்கே போகிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் என்னோட அப்பா இங்கே உங்களில் இருக்கிற சிலர் மாதிரியே இருந்தார். அவர் இந்த தலைமுறையில் வளர்ந்தார். அங்கே அவர் தன்னோட பாசத்தை பற்றி வெளிப்புறமாக அதிகமாக தெரிஞ்சிக்கலை. உங்களுக்கு தெரியும், என்னோட அப்பா என்னை சிறந்தவர்னு நினச்சாரா இல்லையான்றதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, யாராவது என்கிட்ட உங்கள் அப்பா உங்களை பற்றி பெருமைப்படுறாரு, ஏன் அவர் என்கிட்ட சொல்லலை? ஆனால் அவரால் சொல்ல முடியல. அதை செய்கிறதில் அவருக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. என் வாழ்நாள் முழுக்க ஒரு முறை தான் என் அப்பா என்னை கட்டி பிடிச்சது எனக்கு நினைவிருக்கு. ஏன்னா அவர் என்னை கட்டி அனுப்பவர் இல்லை. அவர் என்னை நேசிச்சாரா? ஆமாம், என் அப்பா என்னை நேசிச்சாரு. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை வெளிப்படுத்தாத ஒரு தலைமுறையிலிருந்து அவர் வந்தார். உங்களில் சிலருக்கு நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தலையாட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்மளோட அப்பாவை பற்றி நமக்கு தெரியலைன்னா சில சமயங்களில் நம்மளோட குழந்தைகளை என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு அப்பாவை ஆரம்பத்தில் அது எனக்கு சங்கடமாக இருந்தது. அதை நான் நினைவில் கொள்கிறேன். அதை எனக்கு கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை. என்னோட அம்மா என்னை அரவணைப்பவர், ரொம்பவே பாசம் உள்ளவங்க. ஆனால் என்னோட அப்பா ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவர் அப்படி செஞ்சதே இல்லை.
ஒரு முறை அவரை கட்டிப்பிடிக்க கையை நீட்டினேன். அவர் கை குலுக்க கை நீட்டினாரு. என்னை காயப்படுத்திட்டாரு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அது அப்படிதான். அவர் அப்படிதான் வெளிப்படுத்தினார். அதனால நான் கொஞ்சம் நிறுத்தி, உங்க குழந்தைகளுக்கு, குறிப்பா அப்பாக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய பரிசுகள்ல ஒண்ணு, நீங்க அவங்கள பத்தி எவ்வளவு மதிப்பை கொண்டு வர்றீங்கன்னும், அவங்க உங்க மேல அன்பா இருக்காங்கன்றதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதா இருக்கு. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அவங்களால செய்ய முடியாத ஒண்ண அவங்களுக்கு கொடுப்பீங்க. உங்களுக்காக வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. சிலர் உங்க அப்பா உங்களை பத்தி ரொம்ப பெருமைப்படுறாருன்னு சொல்லுவாங்க. அது அழகா இருக்கும். ஆனா என்னோட அப்பா என்கிட்ட சொல்ற மாதிரி அது இருக்காது. டேவிட் டாட்ன்றவருக்கு 21 வயசு. அவர் லிபர்ட்டி பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகளில் பட்டம் பெற்றாரு. மேலும் அவர் மேக்னா கம்லாடி பட்டம் பெற்றாரு. நான் மேக்னா ஓலாடி பட்டம் பெற்றதா அவர்கிட்ட சொன்னேன். நான் பள்ளியில் படிக்கும்போது செஞ்ச ஒரே டீன் பட்டியல், டீனோட பிரார்த்தனை பட்டியல்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் டேவிட் டாடுக்காக நான் அங்கே இருக்க விரும்பினேன். லிபர்ட்டி பல்கலைக்கழகம் அன்னைக்கு 20,000 பேருக்கு அவங்களோட வகுப்புகள்ல இருந்து பட்டம் வழங்கினது ரொம்பவே அற்புதமான விஷயம். அது குழப்பமாக இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவரோட முகத்தை பார்த்து, டேவிட் டாட், நான் உங்களை பற்றி ரொம்பவே பெருமைப்படுறேன், நீங்கள் செஞ்சதை நம்ப முடியாதுன்னு சொல்ல ஒரு தருணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் நினைவில் கொள்கிறேன். அதுதான் நமக்கு தேவையாக இருக்குது. பல வருஷங்களாக கம்பேஷன் இன்டர்நேஷ்னல் தலைவராக இருந்த வெஸ்டாஃபோர்ட் ஒரு அற்புதமான அறிக்கையை எழுதினார். இதை தான் அவர் சொன்னார். குழந்தைகள் எல்லா நேரங்கள்லையும் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத பலகையை, ஒரு வெற்று பலகையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை அவங்க நம்மிடம் பிடித்து கொண்டு, தயவு செய்து எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், என்னை பற்றி, என் வாழ்க்கையை பற்றியும் என் உலகத்தை பற்றியும் ஏதாவது சொல்லுங்கள்ன்றாங்க. சில நேரங்களில் நம்ம அவங்களோட உறுதிப்பாட்டுக்கான அமைதியான வேண்டுகோள்களை கடந்து போகிறோம். அப்படின்னா ஒரு தந்தையான நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறந்த உதாரணம் யார்? பிதாவாகிய தேவன். அவர் பிதான்னு அழைக்கப்படுறதுக்கு இதுவே ஒரு காரணம். ஒரு நல்ல தந்தையா எப்படி இருக்கணும்ன்றதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. மேலும் அவர் தன்னோட ஊழியத்தோட தொடக்கத்தில் தன்னோட மகன் கிட்ட இதை சொன்னது மட்டும் இல்லாம, தன்னோட ஊழியத்தோட நடுவுலையும் அதை திரும்பவும் செஞ்சாரு. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பேதுரு அந்த தருணத்தை ஒருபோதும் மறக்கல. நீங்களும் மறக்கல. இது நடந்தப்போ பேதுரு அங்க இருந்தார். அவர் இதெல்லாம் பார்த்தாரு. 2 பேதுரு 1:17 அவர் அதை குறிப்பிடுறாரு. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது என்று பேதுரு 2 பேதுருல இதை குறிப்பிடுறாரு. ஏன்னா அது ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் நண்பர்களே, யாரையும் உறுதிப்படுத்த யாரும் விரும்பாத உலகத்தில் நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம தெய்வீக மக்களா இருக்கணும்னா நம்மளோட நல்லொழுக்க வாழ்க்கையோட ஒரு பகுதி மற்றவங்களுக்கு தைரியத்தை ஊற்றுவதுன்றத நாம உணரணும். உங்களுக்கு தெரியுமா, ஊக்கன்ற வார்த்தையோட அர்த்தம் அதுதான். ஊக்கம்னா ஒருவருக்குள் தைரியத்தை ஊற்றுவது. தேவன் உங்களுக்கு கொடுத்த தைரியத்தில் கொஞ்சம் எடுத்து அதை வேறொருத்தருக்கு ஊற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை உறுதிப்படுத்தி அவங்க கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? பிதா தம்முடைய குமாரனுக்கு சொன்னது போல நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள்னு பல வழிகளில் அவங்க கிட்ட சொல்லணும். அதனால கிறிஸ்துவின் தார்மீக குணம் இதுதான். அவர் நல்லொழுக்கம் உள்ளவராயிருந்தார். அவர் எப்பவும் பிதாவை பிரியப்படுத்துறத நோக்கமா கொண்டிருந்தார். தேவன் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ஒரு நல்லொழுக்கம் உள்ள நபராக இருக்க நீங்க செய்ய வேண்டிய 10 விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு சின்ன ரகசியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். காலையில எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு உம்மை பிரியப்படுத்த எனக்கு உதவும், பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கள்னு கேளுங்க. நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது சுவாரஸ்யமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு வர்றது அவருக்கு பிரியமற்றதா இருக்கலாம். அதுல சிலதை விட்டுடலாம். மேலும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை தொடங்க விரும்பலாம். இது ஒரு சின்ன சிறந்த வழி. உங்க வாழ்க்கையை பார்க்க ஒரு சின்ன சிறப்பான லென்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ 2வது படியை பார்க்கலாம். கிறிஸ்துவோட ஒழுக்கத்தின் குணம் என்னன்னா, அவர் தேவனை பிரியப்படுத்துவதை நோக்கமா கொண்டிருந்தாரு. பிதாவை பிரியப்படுத்துறதை நோக்கமா கொள்ளும் பொழுது நமது ஒழுக்கத்தின் குணம் நமக்குள்ள வருது. இதை ஒரு படி மேல கொண்டு போக விரும்புறேன். கிறிஸ்து தேவனை பிரியப்படுத்தின மாதிரி பைபிள் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களையும் நாம சரீரத்துல குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம்னு சொல்லிக் கொடுக்குது. தேவனை எப்படி பிரியப்படுத்துறது? ஒரு நல்லொழுக்க வாழ்க்கை, அப்புறம் ஒழுக்கமான வாழ்க்கை. இப்போ இது பயமுறுத்துறதா தெரியுது. அது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து தேவனுக்கு அது தெரியாதுன்னு நான் நம்புறேன்னு சொல்ல வைக்குது. உங்களுக்கு தெரியுமா, பிதாவுக்கு இவையெல்லாம் தெரியும் இல்லையா? தேவன்கிட்ட எந்த தோரணையும் இல்லை. அவர் அதை மறக்கவும் இல்லை. இது எல்லாத்துக்கும் நான் உன்னை தண்டிப்பேன்னு சொல்ற ஒரு பட்டியலோட நம்மளை தாண்டி நிக்கல. அதாவது அவர் அப்படி செய்யறதில்ல. ஆனா நாம தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கிறதுன்றது நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கிறதோட அர்த்தத்தின் மையத்துல இருக்கு.
கெவின் டியாங் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறாரு. அவர் சொன்னார், தேவனை பிரியப்படுத்துதல்ன்ற வார்த்தையை கேட்கும்போது நம்மில் சிலர் பதட்டப்படுறோம். ஏன்னா நம்ம தேவனை ஒரு நீதிபதியா மட்டுமே தொடர்பு கொள்றோம். அவர் என்னோட நீதிபதின்றதுனால நான் தேவனை என்னோட கீழ்ப்படிதலால பிரியப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விசுவாசத்தால மட்டுமே நீதிமானாக்கப்படுதல்ன்ற நற்செய்தியை நீங்க குறை மதிப்பிற்கு உட்படுத்துவீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி நியாயப்படுத்தணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரே என் நீதி, நான் முழுமையாக நீதிமானாக்கப்படுகிறேன், நான் அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டேன், என் தந்தையை பிரியப்படுத்தவும் அவருக்காக வாழவும் நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். அந்த அறிக்கை எவ்வளவு வித்தியாசமானதா இருக்கு. தேவன் அன்பானவர், அப்புறம் மன்னிப்பவர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நல்லொழுக்கம் உள்ளவராக இருக்கிறதுக்கான தேடல் ஒரு மகிழ்ச்சியாகவும் சாகசமாகவும் மாறும். கிறிஸ்துவ கல்வியில என்னோட பேராசிரியரை பிரியப்படுத்த நான் கடினமா உழைச்ச மாதிரியே நாம கடினமா உழைக்கணும். தேவன் நம்மை பார்க்கும்போது இதோ என் மகன், இதோ என் மகள், நான் அவர்களில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு அவர் நம்ம கிட்ட சொல்ற வகையில நம்ம வாழ்க்கையில நல்லொழுக்கத்தை வளர்த்துக்க நாம நிச்சயமா விரும்பணும். இது தெளிவற்ற ஒரு கருத்து இல்லை. பைபிள் நமக்கு ரொம்பவும் கவனமான அறிவுறுத்தல்களை வழங்குது. நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னு அழைக்கிற சில விஷயங்களை விவரிக்கிற ஒரு பகுதிக்கு இப்போ நான் உங்களை கூட்டிட்டு போக விரும்புகிறேன். இது 1 தெசலோனிக்கேயர் 4:1 அப்புறம் 2. உங்ககிட்ட பைபிள் இருந்தா நீங்க அதை கவனிங்க. நான் அதை படிக்க போறேன். நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. பவுல் தெசலோனிக்கே விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகளை எழுதினாரு. மேலும் அவர் அவங்க கிட்ட, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே, எப்படி நடந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதையும் நீங்கள் எப்படி கேட்டீர்கள் என்று சொல்கிறார். பின்னர் அடுத்த வசனம் நாம அதை செய்யக்கூடிய சில வழிகளை காட்டுது. அதனால 1 தெசலோனிக்கேயர் 4:3 அப்புறம் 4 கேளுங்க. இது தேவனுடைய விருப்பம். தேவனை எப்படி பிரியப்படுத்துறீங்க? இது தேவனுடைய விருப்பம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. இப்போ இங்க இது ரொம்பவே கடினமாகுது. நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்த தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தையும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒழுக்கம் அப்புறம் இச்சைக்குட்படாமல் பரிசுத்தம் இல்லாமல் பைபிள் தரத்தின் நல்லொழுக்கத்தை பற்றி நீங்கள் பேச முடியாது. உங்க பாலியல் நடத்தைக்கான கடவுளின் முன்மாதிரியை சேர்க்கிறது உங்க நம்பிக்கையில நீங்க விடாமுயற்சியோட சேர்க்கிற நற்பண்புகளின் ஒரு பகுதியா இருக்கு. இன்னைக்கு இது திருச்சபையில நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணு. பாலியல் விஷயத்துல கிறிஸ்துவராக இருக்கிறதோட அர்த்தத்தை குறிக்கிற தரநிலைகள் நாம வாழற கலாச்சாரத்தால ரொம்பவே மங்கலாயிடுச்சு. நிறைய கிறிஸ்துவர்கள் தேவனுடைய தரநிலைகளின்படி வாழாமல் இருக்கிறத நியாயப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே பைபிளின் படி இது நல்லதுன்ற தோற்றத்தில் இதுக்கு அனுமதி அளிக்கிற புத்தகங்களை அவங்க படிச்சிருக்காங்க. ஆனால் அது சரியில்லை. தேவன் நம்மளோட எல்லா பாவங்களையும் மன்னிப்பார்னு பைபிள் சொல்லுது. அவர் மன்னிக்கிறாரு. ஆனால் உடல் சம்பந்தமான பாவங்கள் அவருக்கு ரொம்பவே புண்படுத்துன்றத சுட்டி காட்டவும் அவர் தன்னோட வழியிலிருந்து சொல்லி கொடுக்குறாரு. நம்ம பேசுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனால் மக்கள் ஏன் தோல்வி அடைகிறாங்க? அது ஏன் நடக்குது? உங்கள் தேவாலயத்திலையும் என் தேவாலயத்திலையும் உலகெங்கிலும் என்ன நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிற 5 விஷயங்களை நம்மளோட சிறிய குறிப்பேட்டில் எழுத நான் விரும்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட கலாச்சாரத்தில் ரொம்பவும் அழுத்தமாக இருக்கிற இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி கையாளணுன்றது இங்கே இருக்குது. மேலும் இது பாலியல் அப்புறம் இந்த முழு விவாதத்திலையும் இருக்கிற பிற விஷயங்களுக்கும் கூட நீண்டு இருக்குது. அதனால் இங்கே 5 விஷயங்கள் இருக்குது. முதலாவது, உங்கள் இதயத்தை இயேசுவால நிரப்புங்க. தேவனை பிரியப்படுத்துறத உங்கள் வாழ்க்கையோட ரொம்ப பெரிய லட்சியமாக மாற்றுங்க. அந்த உந்துதலால் நீங்கள் தூண்டப்பட்டா பாவத்தில் விழறது ரொம்ப கடினம். பாவத்தையும் சோதனையும் வெல்றதுக்கு உங்களோட இதயத்தை இயேசுவால நிரப்புங்க. தேவன் உங்களை உருவாக்குனாரு, நேசிக்கிறாரு, உங்களுக்காக மரிக்க கிறிஸ்துவை அனுப்புனாரு, உங்களோட அனுதின உறவை விரும்புறாரு, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. உங்க வாழ்க்கைக்கு அவர் ஒரு நோக்கத்தை கொண்டு இருக்காரு. அது நீங்க கற்பனை செய்யக்கூடிய எதையும் விட பெருசு. உங்களுக்காக பரலோகத்துல ஒரு வீட்டை கட்டுறாரு. உலகத்துல இருக்கிற வேற எதையும் விட அவரை பிரியப்படுத்த நீங்க ஏன் விரும்ப மாட்டீங்க? என்ன நம்புங்க, அது உந்துதல் தான் பரிசுத்தத்திற்கான உங்களோட பெரிய பாதை. இயேசுவை நேசிக்கும் போது அவரை துன்புறுத்துற எதையும் நீங்க ஒருபோதும் செய்ய விரும்ப மாட்டீங்க. இது செய்ய வேண்டியது அப்புறம் செய்யக்கூடாது, அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்றத பத்தினது இல்லை. அது என்னன்னா, அது தேவன் மீதான உங்க அன்பை பத்தினது. இது தேவனுக்கு பிரியமானதை செய்யணுன்ற உங்க விருப்பத்தை பத்தினது. அவரோட இதயத்துக்கு இது மகிழ்ச்சி தருது. இதனால அவர் உங்களை பார்த்து இவர் என் நேசகுமாரன், அவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அதுக்காக உங்களுக்கு சோதனை வராதுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு போராட்டங்கள் வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நீங்க இயேசுவை நேசித்து அதை ரொம்பவும் அன்புடன் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பலதை அது நிச்சயமா வெல்லுன்றதுல சந்தேகம் இல்லை. 2வது, உங்கள் மனதை வேதத்தால நிரப்புங்க. நீங்க பைபிளை எடுத்து அந்த உங்க மூளைக்குள்ள மூழ்கடிக்கும் போது அது மற்ற எண்ணங்களை இடமாற்றம் செய்யும் ஒரு வழியை கொண்டிருக்கிறதுனால அது தேவனை பிரியப்படுத்துது. இந்த மூழ்குதலை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழி 1 தெசலோனிக்கேயர் 4 இருக்கிறத போன்ற பகுதிகளை பத்தி தியானிக்கிறதா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 2 பொருட்களும் ஒரே இடத்தை நிச்சயமா ஆக்கிரமிக்க முடியாதுன்றது இங்க இருக்கு.
அதனால மக்கள் சொல்றாங்க, நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்க போறேன், நான் இந்த எண்ணங்களை நினைக்க போறதில்ல, அந்த எண்ணங்களை நினைக்க போறதில்ல, நான் இப்படி சொல்றத கேட்கிறேன். நீங்க அதை செய்யும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க நினைச்சதை விட அதிகமா முந்தைய நாள் நீங்கள் செஞ்சதை விட அதிகமா நினைக்கிறீங்க. தீய எண்ணங்களை சிந்திக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறதன் மூலமா நீங்க தீய எண்ணங்களை மாத்துறதில்ல. உங்களோட மனதை வேதத்தால நிரப்புறதன் மூலமா உங்க தீய எண்ணங்களை நீங்க மாத்துறீங்க. நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அது தீய எண்ணங்களை வெளியேற்றுது. அது வேலை செய்யுது. ஆனா அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். நீங்க அதை தான் செய்ய போறீங்கன்னு தீர்மானிக்கணும். 3வது விஷயம், இது ரொம்பவும் சுவாரஸ்யமானது. உங்க நடைமுறைகளை விதிகளால நிரப்புங்க. மக்கள் விதிகளை விரும்புறதில்ல, அது தெரியுமா? ஆனா உங்களுக்கு தெரியும், பைபிள் விதிகளால நிரம்பி இருக்கு. அது எல்லாத்தையும் பின்பற்றுறது எளிதானதில்லை. ஆனா நான் முன்னால சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம நன்மைக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் இருக்கு. சரி, எனக்கு விதிகள் வேண்டாம், அது என்ன ஒரு சட்டவாதியாக்குன்னு சொல்றீங்க. ஆனா விதிகள் இல்லாம எந்த வகுப்பறையும் இயங்க முடியாது. எந்த நகரத்தோட ஸ்ட்ரீட்டும் வேலை செய்யாது. எந்த விதிகளும் இல்லைன்னா நியூயார்க் நகரத்துல டைம்ஸ் சதுக்கத்துல இருக்கிறத நான் வெறுக்கிறேன். எப்படி இருந்தாலும் பெரும்பாலான நேரங்கள்ல அது அப்படிதான் இருக்கும்னு தெரியுது. ஆனா நீங்க கீழே இருந்தா விளக்குகள் இல்ல, விதிகள் இல்ல, போலீசார் இல்லைன்னா நடக்க போற குழப்பத்தை நீங்க கற்பனை செய்ய முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சில விதிகள் தேவைப்பட்டா நமக்கும் சில விதிகள் தேவைப்படலாம்னு நீங்க நினைக்கலையா? ஊழியத்தோட ஆரம்பத்துல பல முக்கிய சுவிசேஷர்கள் பாலியல் பாவத்தில் விடுறத கண்டதுக்கு அப்புறம் டாக்டர் பில்லி கிரஹாம் தன்னோட மனைவியை தவிர வேற எந்த பெண்ணோடையும் ஒருபோதும் தனியா இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சாரு. இந்த முடிவு பில்லி கிரஹாம் விதின்னு அறியப்பட்டுச்சு. அது உண்மைதான். அவர் தன்னை சோதனையிலிருந்து பாதுகாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பொய்யான அறிக்கைகள் இல்லைனா அவதூறு குற்றச்சாட்டுகளின் சாத்தியத்திலிருந்து தன்னை முற்றிலும் பாதுகாத்துக்கிட்டாரு. நீங்க சரி, போதகர் ஜெரமையா அது ரொம்பவும் பழசு, அப்புறம் காலாவதியானது. அது நிச்சயமா இன்னைக்கு உலகம் செயல்படும் விதம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கவலை இல்லை. நாம தெய்வீக மக்களா இருக்க போறோம்னா நம்ம வாழ்க்கையை சுத்தி சில வேலிகளை அமைக்க வேண்டியிருக்கும். அதனால நான் சோதிக்கப்பட போறதில்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க அதை ஒருபோதும் செய்யலைன்னா நீங்க ஒருபோதும் சோதிக்கப்பட மாட்டீங்க. உங்களை நீங்களே ஊகத்தின் வழியில வைக்காதீங்க. உங்களோட நல்லொழுக்கத்தை பத்தி நீங்க உண்மையிலே எவ்வளவு அக்கறை கொள்றீங்க? உங்க நல்லொழுக்கத்தை பத்தி நீங்க அக்கறை கொண்டிருந்தா நீங்க செய்யாத சில விஷயங்கள் இருக்கும், நீங்க செல்லாத சில இடங்கள் இருக்கும், உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்ளாத சில சூழ்நிலைகள் இருக்கும். அதனால நீங்க ஒரு நல்லொழுக்கம் உள்ள நபரா இருக்க விரும்புனீங்கன்னா சில விதிகள், சில நடைமுறைகள் இருக்கணும். அதை தான் நான் இங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்க இதயத்தை இயேசுவால நிரப்புங்க. மனதை வேதத்தால நிரப்புங்க. உங்க வழக்கங்களை விதிகளால நிரப்புங்க. உங்களோட நட்பை பொறுப்புணர்வுடன் நிரப்புங்க. வாழ்க்கைக்கும் தெய்வீகத்துக்கும் தேவையான எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க நம்மளோட தேவாலயங்களில் பார்க்கும்போது அது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. இப்போ ஷேடோ மவுண்டன்ல நம்ம கிட்ட சின்ன குழுக்களோட பெரிய வலையமைப்பு இருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியும், உங்ககிட்ட ஒரு பெரிய தேவாலயம் இருந்தால் நீங்கள் சின்னதாக வளரணும். சிறிய குழுக்கள் மூலமாகவே சிறிய குழுக்களாக வளர முடியும். இருந்தாலும் சின்ன குழுக்களை பற்றின இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க உங்களை பொறுப்பேற்க வைக்க முடியும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம், உங்கள் சவால்களை பகிர்ந்துக்கலாம், நீங்கள் ஜபத்தை கேட்கலாம், நீங்கள் உதவி கேட்கலாம். அதனால நீங்கள் நெருங்கின நண்பர் இருந்தால் அந்த நண்பரோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த வழியில் வாழ ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பு கூறுங்க. உங்கள் இதயத்தை இயேசுவால நிரப்புங்க. உங்கள் மனதை வேத வாக்கியங்களால் நிரப்புங்க. உங்கள் வழக்கங்களை விதியால் நிரப்புங்க. உங்க நட்பு பொறுப்புகளால் நிரப்புங்க. அடுத்தது உங்க ஆன்மாவை உறுதியால நிரப்புங்க. இந்த பொதுவான ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்றேன், தேவையானதை செய்யுங்க. சோதனையோட காந்தம் மாதிரியான ஈர்ப்பு நம்ம குழந்தைகள் உட்பட நம்ம எல்லாரையும் தாக்குது. பாலியல் சுதந்திரம், அப்புறம் உலகப் பொருட்கள், இது எல்லாத்துடைய கலவையால இது வரலாற்றுல வேற எந்த நேரத்தையும் விட கடினமானதா இருக்கு. உங்களுக்கு ஒன்று நினைவூட்டுறேன். ஒரு காலத்துல தானியேல்ன்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். யோசேப்பு என்னும் வேறொரு வாலிபன் போத்திபாரின் மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனா. ஏன்னா குணம் இல்லாமல் இருக்கிறத விட அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு அவனுக்கு தெரியும். அதற்காக யோசேப்பு சிறைக்கு போனாரு. ஆனா தேவன் அவரை கௌரவித்தார். பவுலும் பேதுருவும் மற்றவங்களும் பாலியல் பாவத்தை கடுமையை எதிர்க்கிறவங்க நீங்க நினைச்சா இதை பத்தி இயேசுவோட கருத்து என்ன நீங்க கேட்க விரும்புறீங்களா? இதோ, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. இயேசு அப்படி சொன்னாரான்னு கேட்குறீங்களா? அவர் அப்படி சொன்னாரா? சரி, அநேகமா இது வாசிக்கப்பட்ட மாதிரி இல்லையே. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, நீங்கள் தேவன் விரும்பும் நபராக இருக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது. நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுங்க. ஆனா தேவனுடைய கிருபையால் நான் பலியாக போவதில்லை, நான் இயேசு கிறிஸ்துவில் வெற்றியாளராக இருக்கிறேன், நான் அந்த வழியில் வாழ்வேன் என்ற உறுதியுடன் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும்.
அப்புறம் இந்த பகுதியில் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், நம்மளோட விசுவாச குடும்பத்தை நேசிக்கிறதுன்றதையும் நம்ம கற்றுக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் வளரும்போது என்னோட அப்பா ஒரு போதகராக இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்கள்லாம் சர்ச்சுக்கு போகணுன்ற மனப்பான்மை உங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கும். அதாவது நீங்கள் செய்கிறது அதுதான், நீங்கள் சர்ச்சுக்கு போகணும். ஒரு காலத்தில் சபை தான் நமக்கு முன்னுரிமையாக இருந்தது. சபையை தவற விட்டோன்னா உங்களை நீங்களே ஆபத்தில் ஆழ்த்துறீங்கன்னு நம்ம நம்பணும். இப்போ சர்ச் இப்படி தான். உங்களுக்கு தெரியுமா, கலிஃபோர்னியாவில் மக்கள் 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 தேவாலயங்களுக்கு போகிறாங்க. நல்ல தெய்வீக மக்கள் கூட 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 முறை தேவாலயங்களுக்கு போகிறாங்க. நான் வளர்ந்து வந்தப்போ ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் ஒருபோதும் தவற விடலை. அது ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இரவு, அப்புறம் புதன்கிழமை இரவும் கூட. நான் வளர்ந்து வந்தப்போ எனக்கு போதைப் பொருள் பிரச்சனை இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். கதவு திறக்கிற ஒவ்வொரு முறையும் நான் சர்ச்சுக்கு போதைப் பொருளை கொண்டு வந்தேன். ஆனால் அது அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம இன்னொரு உச்சநிலையை அடைஞ்சிட்டோம். சபைன்றது ஒரு விருப்பத்திற்குரியது. மேலும் நம்ம சபையோட ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். அது நம்மளோட கலாச்சாரத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தி வருது. சபைன்றது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இடமாவும், கர்த்தருடைய காரியங்களில் பலப்படுத்தப்பட்ட இடமாவும், அவருடைய மக்களுக்கு தேவனுடைய ஊக்கமளிக்கிற இடமாவும் இருக்கணும். இதுதான் நல்லொழுக்கம் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. அதை தான் நாம இன்னைக்கு எல்லாரும் கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். பைபிள் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். அதை பற்றி நம்ம செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு. அது நமக்கு தானாக நடக்க போறதில்ல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா மாறும்போது நீங்கள் தானாகவே ஒரு நல்லொழுக்கம் உள்ள நபராக மாற முடியாது. நல்லொழுக்கம் உள்ளவராக இருக்க தேவையான எல்லாத்தையும் தேவன் கொடுக்குறாரு. ஆனால் அவர் உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்தணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அது வரும்போது நம்ம எல்லாருக்கும் பணிகள் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த விவாதத்தை உங்ககிட்டயே விட்டுடுறேன். நீங்கள் எந்த தேவாலயத்துக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தேவாலயத்துக்கு போவீங்கன்னு நம்புறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னா நான் இதை ஆர்வத்தோட செயல்படுத்த உருவாக்குறேன்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் எல்லாருக்கிட்டையும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தேவாலயத்துக்கு போகிறத உறுதிப்படுத்திக்கிங்க. வீட்டிலேயே இருக்க திருப்புமுனை நிகழ்ச்சியையும் தொலைக்காட்சியும் ஒரு சாக்கா பயன்படுத்தாதீங்க. நாங்கள் ஒருபோதும் உங்களோட தேவாலயமாக இருக்க முடியாதுன்னு சொல்வேன். கூட்டங்களுக்கு போய் காணிக்கை செலுத்தும் போது நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் ஒரு உள்ளூர் தேவாலயத்தை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்க தசமபாகம் அங்கே தான் கொடுக்கணும். தசமபாகத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அது எங்களுக்கு சொந்தமானது இல்லை. நாம நம்மளோட முன்னுரிமைகளை நேராக வச்சிருக்கணும். நாம திரும்பவும் சபையை பலப்படுத்தினா ஒவ்வொரு வாரமும் நம்ம போராட நல்லொழுக்கத்தின் பிரச்சனைகளை சமாளிக்காது நம்ம எல்லாருக்கும் உதவும். அதுதான் தேவனுடைய வார்த்தையின் செய்தி. இது நம்ம எல்லாருக்கும் சாத்தியம். அது எப்படின்னு எனக்கு தெரியும். அது சாத்தியம் இல்லைன்னா தேவன் நம்ம கிட்ட அதை செய்யும்படி ஒருபோதும் சொல்ல மாட்டாரு. அது நம்ம சொந்த பலத்தால சாத்தியம் இல்லை. ஆனா நமக்குள்ள வாழ்ற தேவனுடைய ஆவி நம்ம கிட்ட இருக்கு. அவரோட முதல் பெயர் என்னன்னு தெரியுமா? அவருடைய முதல் பெயர் பரிசுத்தமானவர். தேவனுடைய ஆவியோட முதல் பெயர் பரிசுத்தம். நம்ம வாழ்க்கையில அவரை அனுமதிச்சோம்னா என்னன்னு யூகிக்கவும் நாமளும் பரிசுத்தமா இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த திருப்புமுனையில என்னோட இணைஞ்சதற்கு நன்றி. நாம தேவனோட வார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கூடையும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறாருன்றதை புரிஞ்சுக்கிறோம். நீங்க அவருடனான அந்த உறவை தொடங்கி அவரு கூட நித்தியத்தை செலவிடுறதை உறுதி செய்ய விரும்பினா நீங்க உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏத்துக்கணும். இப்போ இன்னைக்கு அந்த விசுவாசப்படி எடுத்திருந்தீங்கன்னா உங்க முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியத்திலேயோ இல்ல உள்ளூர் தேவாலயத்திலேயோ பகிர்ந்துக்கவும் உங்க விசுவாசத்துல தொடர்ந்து வளர்றதுக்கும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அடுத்த முறையும் இதே திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன்.